Hello everyone, this is Balaji. இப்போ வந்து எக்ஸலில் எப்படி வந்து கிரேடு ஜென்ரேட் பண்ணுறது லுக்கப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இந்த 10 ரெக்கார்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், அப்புறம் வந்து பர்சன்டேஜ் இருக்குது. இதில் வந்து கிரேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் எந்த பர்சன்டேஜ் வரைக்கும் இருந்தால் எந்த கிரேட் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 0 to 50 இருந்ததுன்னா யூ கிரேட் வரும், 50லேருந்து 60க்கு வந்து இ கிரேட் வரும், 60 to 70னா டி கிரேட் வரும், 70 to 80னா சி கிரேட் வரும், 80 to 90னா பி கிரேட் வரும், 90 அபோவ்னா 90 to 100னா ஏ கிரேட் வரும். இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ கிரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி வந்து ஜென்ரேட் பண்ணுறது லுக்கப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிக்கணும். செல்லை செலக்ட் பண்ணி ஈக்குவல் டைப் பண்ணி லுக்கப்னு டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணோம். ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணால் இங்கே வந்து லுக்கப் வேல்யூ கேட்கும். இப்போ இந்த வேல்யூ தான் வந்து லுக்கப் வேல்யூ. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி கமா போடணும். கமா போட்டு லுக்கப் வெக்டார் கேட்கும். லுக்கப் வெக்டார் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் தான் வந்து லுக்கப் வெக்டார். லுக்கப் வேல்யூக்கு என்ன லுக்கப் வெக்டாரோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ லுக்கப் வெக்டார் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து லுக்கப் வெக்டார் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த செல் போச்சுன்னா இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால வந்து F4 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். F4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டாலர் சிம்பிள் வந்துடும். டாலர் சிம்பிள் வந்துச்சுன்னா இந்த செல் வந்து வேல்யூ சேஞ்ச் ஆகாது, எல்லாமே அதே ரெஃபரன்ஸாக இருக்கும். அடுத்து வந்து கமா போட்டு ரிசல்ட் வெக்டார்னால் இப்போ வந்து எந்த பர்சன்டேஜ் வந்ததுன்னா எந்த வெக்டார் ரிசல்ட் வரணும் அப்படின்ட்டு அது கிரேடு செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரேட் செலக்ட் பண்ணி F4 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். போட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ 88% வந்து 80க்கும் 90க்கும் நடுவில் இருக்கிறதுனால பி கிரேட் வருது. இப்போ அதே மாதிரி இதை வந்து இந்த கார்னர் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா பர்சன்டேஜுக்கும் என்ன கிரேடுன்னு வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து 50% வரைக்கும் யூ கிரேட் வரும். 54லாம் வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 60% வந்து இ கிரேட் வரும், 60லேருந்து 70% டி கிரேட் வரும், 70லேருந்து 80% சி கிரேட் வரும், அப்புறம் 80லேருந்து 90க்கு வந்து பி கிரேட் வரும், 90க்கு மேலே 90 to 100 வந்து ஏ கிரேட் வரும். இந்த மெத்தடில் நம்ம வந்து பர்சன்டேஜ் கிரேட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம் லுக்கப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.